எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி வினோலியா. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, தஞ்சாவூர்ல இருக்க பட்டுக்கோட்டை பைபாஸ் பக்கத்துல இருக்கக்கூடிய சோமநாதர் கோயில் அப்படின்னு சொல்ற இடத்துக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த கோயில் பாத்தீங்கன்னா பல வருஷமாவே, அதாவது சோழர் காலத்துல கட்டப்பட்ட இந்த கோயில் பாத்தீங்கன்னா பல வருஷமாவே இப்படி பாலடைஞ்ச நிலைமையில தான் இருக்கு. இந்த இடத்த உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். வாங்க போய் பாத்திரலாம். இந்த இடம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா சுத்தமே பண்ணாம வழியே இல்லைங்க. ஃபுல்லாவே எல்லாமே எப்படி பாத்தீங்கன்னா முள்ளு செடி கொடி எல்லாமே வளர்ந்து போயிருக்கிறதுனால நம்மளால உள்ள போறதுக்கே பயமா தான் இருக்கு. இதனால போய் பார்ப்போம். நாங்க சேஃப்டிக்கு வந்துட்டு கட்டை எடுத்துட்டு வந்திருக்கோம். பாம்பு எதுவும் இருந்தது அப்படின்னாக்க ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு. பாத்து வா. இந்த இடத்துக்கு நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தேன். வந்து இங்க பக்கத்துல இருந்தவங்க கிட்ட கேட்டேன், இந்த இடத்துக்குள்ள போய் பார்க்கலாமான்னதுக்கு பெர்மிஷன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. பிகாஸ் நான் என் தம்பி கூட வந்தேன். ஸோ தப்பா நினைச்சிட்டாங்க. ஆப்வியஸா வந்து கேட்டதுக்கு விட மாட்டேன்ட்டாங்க. ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு நான் இப்ப இதுக்குள்ள போறேன். பயம் கலந்த சந்தோஷத்தோட நான் உள்ள போறேன். வாங்க பார்க்கலாம். ஒவ்வொரு கதவும் பாருங்க, செம்ம வெயிட்டா இருக்குங்க. இங்க பாருங்க, மேல இருக்க அந்த டிசைன்ஸ்லாம் பாருங்க. இப்போ வரைக்கும் பாருங்களேன், அந்த பூக்கோட அந்த டிசைன்லாம் எதுவுமே மாறல, கலர்ஸ் கூட மாறல. அங்க மேல பாருங்களேன், எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இது ஃபுல்லாவே ரொம்ப பாலடைஞ்ச நிலைமையில இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துக்கு யாரும் வராம இருக்கதான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பூச்சிகள்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேங்க. ஆக்சுவலி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு கோயிலும் ரெண்டு பக்கமும் சத்திரமும் இருந்திருக்கு. இந்த சத்திரத்துக்கு நடுவுல இருக்க அந்த சாமியை தான் வந்து பாத்தீங்கன்னா சோமநாதர் அப்படின்னு சொல்றாங்க. உள்ள வந்து பாத்தீங்கன்னா சிவனை தான் வச்சு வழிபட்டு இருக்காங்க. வாங்க பாக்கலாம். பாருங்களேன், இந்த மரம் உடைச்சிட்டு மேல போயிருக்குங்க. இந்த மண்டபத்தையே எவ்வளோ பெரிய மண்டபமா இருக்கு பாருங்க. இதெல்லாம் சூப்பரா பாதுகாத்துருக்கலாங்க. இந்த கதவெல்லாம் பாருங்க, உள்ள அப்படியே மண்ணோட மண்ணா அமர்ந்தே போயிடுச்சு. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. இன்னும் மேல இந்த மேற்கூரையெல்லாம் இடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேங்க. இங்க ஃபுல்லா வவ்வாலா சுத்திட்டு இருக்கு. பாம்பு எதுவும் இருக்கான்னு தெரியல, அதனால நம்ம பார்த்தே போவோம். இது பாருங்க, இது எல்லாமே இந்த மேலே உள்ளது உடஞ்சா இல்லை எடுத்துட்டு வந்து உடைச்சது போட்டு வச்சிருக்காங்களான்னு தெரில. இதெல்லாம் ஃபுல்லாக பாருங்களேன், இந்த கட்டமைப்பெல்லாம் இதெல்லாம் பொருட்கள் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. எல்லாம் செம்ம இடிபாடுங்க, மோசமா கிடக்கு. இது யாருமே பார்த்து பராமரிக்கிறதுக்கான ஆள் யாருமே இங்க இல்ல. ஸோ அதனால அப்படியே கிடக்குது. இதுக்குள்ள போறதுக்கு வேற ஏதோ வழி இருக்கு போல. நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு உள்ள போய் பார்த்துட்டு வந்துடலாம். சரி, இங்க தெரியுது பாத்தீங்களா உள்ளறை, அதுதான் வந்து உங்களுக்கு கருவறை இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. அங்கதான் சாமி இருந்திருக்கணும். இப்ப சாமி இல்ல, உள்ள வவ்வாலா இருக்கு. இருந்தாலும் போய் பார்ப்போம். இதுக்குள்ள ஏதோ இருக்கு. இது ஏதோ சுரங்கம் மாதிரி இருக்கு. உள்ள சுரங்கம் மாதிரி இருக்கு, ஆனா உள்ள நிறைய ஒவ்வொரு இருக்குன்னு நினைக்கிறேன். தெரியுதா? படி இருக்கா? எவ்வளவு ஒவ்வொரு இருக்கு பேர். படி இருக்கா? ஆமா, படி இருக்கு. செருப்பு வேற போட்டு போறேன், சாமி இருந்த இடம். இதுதான் வந்துட்டு நந்தி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க. இந்த கல்லு தெரியுதா? அது இங்க வந்துதான் சாமி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இருங்க காட்டுறேன் கூட. ஒரே வவ்வால் ஷிட்டா இருக்காங்க. ஒரு ஸ்மெல்லு தாங்க முடியல. தெரியுதுங்களா உங்களுக்கு? இதுதான் வந்துட்டு அந்த நந்தி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேல ஏதோ சவுண்ட் எல்லாம் கேக்குது. இதோ இந்த சைடு என்ன இருக்கு?
வரேன். அது ஏதோ 2 இருக்கு. இது பாருங்க. இதுதான் வந்துட்டு சாமி இருந்த இடங்க. இங்க பாத்தீங்களா? இதோட அந்த டிசைன்ஸ் எல்லாம் பாருங்க. ஐயோ, இங்க பாருங்க, ரொம்ப உள்ள போல. உங்களுக்கு தெரியுதா எவ்வளவு வவ்வால் இருக்குன்னு? பிளஸ் இந்த கட்டமைப்பை பார்த்துருக்கீங்களா? தஞ்சாவூர் பெரிய கோயிலோட அந்த உள் கட்டமைப்பு கருவறையில இப்படிதான் இருக்கும்னு சொல்லி போட்டோஸ் போட்டிருப்பாங்க. ஐயோ, சாரிங்க. இங்க நிறைய வவ்வால் இருக்கா, மேல வந்து விழுந்துட்டு இருக்கு. அதனால என்னால சரியா கவர் பண்ண முடியல. இந்த கட்டமைப்பை பார்க்க அழகா இருக்கு, ஆனா என்னால ஃபுல்லா கவர் பண்ணி எடுத்து கொடுக்க முடியல. ஃபைனலா ஒரு தடவை ட்ரை பண்ணுவோம். இது பாருங்க, தெரியுதுங்களா? இதுதான். ஓகே, அடுக்கடுக்கா எப்படின்னா பெரிய கோயில் எப்படி அடுக்கடுக்கா இருக்குமோ அந்த மாதிரி வச்சிருந்துருக்காங்க இந்த கருவறை. ஆனால் உள்ள இறங்கி போகலான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு படி தெரியுதா? இங்கே தெரியுதா உங்களுக்கு? இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கீழே இங்கே இருக்க பார்த்தீங்களா, இந்த இடத்துலேருந்து அந்த அந்த கருவறை வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். இந்த இடம் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, உள்ள நல்லா உட்கார்ற மாதிரி வைப்பரை வச்சுருக்காங்கங்க. ஆனால் உள்ள ஃபுல்லாகவே வவ்வால் நிறைஞ்சு போயிருக்கு. இதுக்குள்ளே இறங்கிட்டு திரும்ப ஏறுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா தான் இருக்கும் போல. வந்துட்டு போகுது அப்படியா? சரி, ஓகே. சும்மா இந்த ஒரு படியில் நின்று காமிச்சிட்டா கூட எனக்கு ஓகேன்னு படுது. இது எப்படி? இதெல்லாம் ஒரே வவ்வா ஷிட்டா இருக்கு, இறங்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. பயமா இருக்கு. இது விடு, எங்க அம்மாட்ட சம்மாடி வாங்க போறேன். ஓகே, இறங்கிட்டேன். மை காட், கூட சரி, உங்களுக்கு தெரியுதுங்களா? இதுக்குள்ள இதாங்க இருக்கு. இறங்குறேன் அப்போ. ஷூ, பாருங்க, இதுதாங்க இருட்டா இருக்கு. உள்ள நிறைய வவ்வால் இருக்கு, போறதுக்கு வழி இருக்கு, பட் ஆனா வேணாம். ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. இது எப்படி ஏறுறது? இது வர ஏற முடியுதான்னு பார்க்குறேன். கை கூட வச்சுட்டு கீழே கை கூட. உள்ள போய் பார்த்துட்டு வந்துட்டேன். உள்ள ஒன்றும் பெருசா இல்லைங்க. உள்ள என்னன்னு பார்த்தீங்கன்னா வைப்பரை தான் இருக்கு. வைப்பரை வச்சுட்டு அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா சுவாசிக்கிறதுக்கான ஏதோ ஒரு ஓட்டை மாதிரி இருக்கு, ப்ளஸ் விளக்கு வைக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கு. ஆனால் அதுக்குள்ளே ஃபுல்லாக இறங்க முடியல. இன்னும் ஃபுல்லாக ஒரு மாதிரி மழை பெஞ்சு ஈரமாக இருக்கும் போல இருக்குது. ஈரமாக இருக்குது, நிறைய வவ்வால் இருக்குது. ஸோ 2வது படி வரைக்கும் நின்றுட்டு நான் வந்துட்டேன். மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க பக்கத்தில் இருக்கிறது மற்றது போய் பார்க்கலாம். இங்கே ஃபுல்லாக நிறைய கொசு, நிறைய வவ்வாலோட ஷிட்டு, வவ்வால் கொசு பயங்கரமாக இருக்குங்க. அதனாலே பார்த்தீங்கன்னா நிறைய கடிச்சு வச்சிருக்கு. எனக்கு கூட இங்கே கையில் ஏதோ கடிச்சு விட்டுச்சுங்க. கடிச்சு விட்டதுனால கை இங்கே பாருங்க விரல் ஆக்சுவலி வீங்கி போச்சு, மரத்து போச்சு. எனிவேஸ், உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டணும்ல, அதுக்காக போய் பார்த்து தான் ஆகணும். இது வந்து பார்த்தீங்கன்னா அதான் இந்த சைடு போய் இங்கே வேற ஏதோ ஒரு சாமி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த சைடு நேராக இருந்தது வந்துட்டு சிவன் வச்சிருந்துருக்காங்க, இதுக்கு பக்கத்துல இருந்து மேபி அம்மன் வச்சிருந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு போறதுக்கு இந்த வழி இருக்கு. எல்லாம் வந்துட்டு ஒரு காடு ஃபீலிங் தாங்க கொடுக்குது இந்த இடமே. ஒவ்வொரு இந்த செவுரு சுற்றி இருக்க இந்த செவுரு பாருங்களேன், இங்கே கீழே இருக்க இந்த செவுரு இதுலேருந்து மேலே வரைக்கும் பாருங்களேன் எவ்வளோ பெரிய செவுரு வச்சுருக்காங்க பாருங்க. ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு
3 ஆள் 4 ஆள் மட்டத்துக்கு வந்துட்டு கண்டிப்பா இருக்கும். அவ்வளோ பெருசுதான். இருந்ததை விட இங்க எதுவும் கிடைக்கல. உள்ளதான் ரொம்ப மோசம். ஏன்னா இருட்டா, ஃபுல்லாவே இருட்டுங்க. உள்ள கொஞ்சம் கூட உங்களுக்கு வெளிச்சமே கிடையாது, எல்லாமே இருட்டு பார்த்துக்கோங்க. அதனாலயே வந்துட்டு நிறைய வவ்வால் அந்த மாதிரி இருக்கு. இங்க பாத்தீங்களா ஒவ்வொரு வேரும் எப்படி இருக்கு பாருங்க, எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு பாருங்க. இங்க பாருங்க இந்த மரம் பாருங்க எப்படி வெடிப்பு விட்டு மேல எப்படி போயிருக்கு பாருங்க. இந்த இதையே வெடிச்சுட்டு போயிருக்கு பாருங்க. அப்ப இது எத்தனை காலமா இருந்திருக்கும்னு பாருங்க. இங்க என்ன மரத்தெல்லாம் வெட்டி எடுத்துட்டு போயிருக்காங்க. இது அநேகமா எனக்கு தெரிஞ்சு மண்டபமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல இது மேபி பேஸா கூட இருந்திருக்கலாம். இங்க பாருங்க சாமி சிலைகள் நினைக்கிறேன். இதெல்லாம் உடஞ்சு போய் கிடக்குங்க. பாத்தீங்களா, தெரியுதுங்களா? சாமி சிலை உடஞ்சு அப்படியே மண்ணோட மண்ணா போயிருக்குன்னா அந்த பேஸை பாருங்களேன். அது வந்து செம்பாரங்கல்ல வச்சு கட்டிட்டு அதுக்கப்புறமா இந்த உங்களுக்கு சுவர் வந்து எழுப்பியிருக்காங்க. ஆனா இது ஃபுல்லாவே பாருங்க கருங்கல் வச்சு எழுப்பியிருக்காங்க. இதுதான் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கருவறையா இருந்திருக்கு. உங்களுக்கு அந்த கலர் பாத்தீங்கன்னா தெரியுதா? இப்போ வரைக்கும் அந்த கலர் மாறாம இருக்கு பாருங்க. ரெட் கலர் மேல இருக்க அந்த டிசைன்ஸ் எல்லாம் பாருங்களேன், செம்ம அழகா இருக்குங்க. இதை சுத்தம் பண்ணி ஒரு கோயிலா திரும்ப ரெனோவேட் பண்ணா செம்மையா இருக்குங்க. இங்க ஒரு சாமி சிலை. அன்னைக்குமா இது காலாவோ இல்லை இடுப்பாவோ இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, தெரியுதா? இந்த சின்ன ஆலயம்னு சொல்லி வைப்பாங்களே, இந்த மாதிரி சின்ன ஆலயங்களா எழுப்பியிருப்பாங்க போல. இங்க பாருங்க, அது மேல உள்ள அந்த கோபுரம் செம்மையா இருக்குங்க. ஆனா உள்ளதான் போக முடியாது. இருங்க, இதை பிச்சு விட்டுட்டு உள்ள போக ட்ரை பண்றேன். அருவாவா? நமக்கு என்ன தெரியுமா இது இவ்வளவு மோசமா இருக்கும்னு? வெளில இருந்து பார்த்தப்ப சின்னதா இருக்கும்னு நினைச்சேன். இது இவ்வளவு பெருசா இருக்கும்னு தெரியலையே. ஹானஸ்டா இது வெறும் என்ன சொல்றது, ஒரு சின்ன மண்டபமா மட்டும்தான் இருக்கும்னு நினைச்சேங்க. ஆனா இது நான் நினைச்சதை விட பெரிய மண்டபம், பெரிய கோயில். இதுதாங்க அந்த சின்ன கோயில்கள். இங்க பாருங்க, இவங்களோட அந்த கட்டமைப்பு டிசைன்ஸ் எல்லாம் பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. தலையில மாட்டிடுச்சு, ரொம்ப அழகா இருக்குல்லங்க. இதே மாதிரி இது ஒரு டிசைனு, அது ஒரு டிசைனு, அதுக்கு அடுத்து அங்க இருக்கிறது ஒரு டிசைனு, செம்மையா இருக்குங்க. நிறைய முள்ளா இருக்குங்க. இங்க பாருங்க, இதோட கலர்ஸ் கூட மாறாம இருக்கிறதாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இங்க பாருங்களேன், ஃபர்ஸ்ட் வந்து ரெட்டு, அதுக்கப்புறம் எல்லோ, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா கிரீன். இந்த கிரீன் கூட மாறவே இல்லை பாருங்களேன். இந்த கிரீன்லாம் பாக்குறதுக்கு உங்களுக்கு இந்த பாம்பு இருக்க மாதிரியே வடிவமைச்சிருக்காங்க பாருங்க. இங்க பாரு, அங்க வந்துட்டு விளக்கு வைக்கிறதுக்கு வச்சிருந்த டிசைன் ஒரு மாதிரி இருக்கு. ஆமா, இங்க ஆனா இங்க இருக்க அந்த டிசைன் பாருங்களேன், இது வேற மாதிரி ஒரு டிசைன்ல இருக்கு. ஆக்சுவலி இது வந்து இப்படி பெண்டாயி இப்படி வந்திருக்கு. அது வந்து உங்களுக்கு இப்படி மட்டும் ஒரு கவ் சேஃப்ல மட்டும் வந்து இருக்குங்க. நல்லா இருக்குல்ல? என்ன கேட்டா சீரியஸா சொல்றேன், இங்க யாருமே வராதீங்க. உண்மையாவே சொல்றேன், ரொம்ப சேஃபே கிடையாதுங்க. உண்மையாவே நாங்க தெரியாதனமா இங்க இதுக்குள்ள ஆசைப்பட்டு வந்துட்டேன் நானு. ஆனா இது ரொம்ப சேஃபே இல்லாத ஒரு இடங்க. அநேகமா இது வந்து பாத்தீங்கன்னா சண்டிகேஸ்வரருக்கு வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதான் நம்ம வந்து என்ட்ரன்ஸு. இதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு இடம் இருக்குங்க. இதுக்குள்ள ஒன்றும் பெருசாக இல்லைங்க. இது பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு மண்டபம் மாதிரி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இங்கே சாப்பாடு வைக்கிறதுக்கான இடம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சாப்பாடு வைக்கிறதுக்கோ இல்லை சமைக்கிறதுக்கோ இடமோ இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? சேம் இப்போ நம்ம இங்கே பார்த்தோம் பார்த்தீங்களா, இதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இதை சுற்றி இந்த சைடு
இந்த சைடு வந்துட்டு ஒரு கட்டமைப்பு வச்சிருக்காங்க. நடுவில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிவனுக்கான கோயில் அமைச்சிருக்காங்க. உள்ள தயவு பண்ணி யாரும் வராதிங்க. என்ன கேட்டால் சீரியஸாக சொல்கிறேன், யாருமே உள்ளே வராதிங்க. வேற யாராவது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதா இருந்தால் கூட, ஜென்ஸ் அந்த மாதிரி இருந்தால் கூட என்னை கேட்டால் வராதிங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா உள்ளே வந்து சுத்தமாக சேஃபே கிடையாதுங்க. எங்கள் கையெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே அப்படியே தடிச்சு போயிடுச்சு. இங்கே பாருங்க, இந்த விரலெல்லாம் வீங்கி போச்சு அப்படியே எனக்கு. ஏன்னா என்ன கடிச்சிச்சுன்னே தெரில, உண்மையாக சொல்லணும்னா என்ன கடிச்சிச்சுன்னே தெரில. எங்கள் பாப்பாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இங்கே பாருங்க எப்படி தடிச்சு போச்சு பாருங்க. ஏன்னா ஃபுல்லாக எல்லாமே பார்த்தீங்கன்னா விஷ கொசு மாதிரி இருக்கு. கொசு இருக்கு, வவ்வால் இருக்கு, பயங்கரமான ரொம்ப மோசமான கொசுவாக இருக்கும் போல இருக்கு. சுத்தமாக தாங்கவே முடியல, அப்படிதான் இருக்கு பயங்கரமாக. இங்கே பாருங்க ஃபுல்லாக எல்லாமே வீங்கி போச்சு கையெல்லாம். ஸோ வரவங்க ப்ளீஸ் சேஃபாக சொல்லுங்க, மாஸ்க் எடுத்துகிட்டு வந்துடுங்க. முடிஞ்சுன்னா கொசுவெல்லாம் கடிக்காம இருக்கிறதுக்கான க்ரீமு இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு வந்துடுங்க. ரெண்டாவது விஷயம், அந்த உள்ளே நான் இறங்கினேன் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே தயவு பண்ணி இறங்கிடாதீங்க. ஏன்னா உள்ளே ரொம்ப மோசமாக இருக்குது. அதுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னாக்க நிறைய அந்த கொசு எல்லாமே அதுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ அங்கே மட்டும் இறங்காதீங்க. ஃபைனலி இந்த இடத்த முழுசாக உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிச்சிட்டேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு. ஆனால் எங்களுக்கே ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விஷயம் கிடச்சிதுங்க. இந்த வீடியோ முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பும்போது நாங்கள் அந்த செவுத்து ஓரத்துலேயே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஏதோ வழி போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நாங்கள் அந்த வழியாக போய் பார்க்கும்போது தான் எங்களுக்கே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் கிடச்சிச்சு. நாம் நினச்சதை விட உள்ள பயங்கரமான ஒரு மண்டபம் இருக்குங்க. நான் என்ன நினச்சேன்னா அதுக்குள்ளே மட்டும்தான் மண்டபம் இருக்குன்னு நினச்சேன். ஆனால் அது மண்டபம் கிடையாது, அது கோயில். ஆக்சுவலி இதுதான் மண்டபங்க. இப்ப பார்த்தாதான் தெரியுது.